அமைச்சர் செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைதாகி 243 நாட்களாக நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் இருந்து வருகின்ற அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது பதவியை நேற்று ராஜினாமா செய்ததாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். அப்போது அவருக்கு திடீரென ஏற்பட்ட நெஞ்சுவலி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதனை அடுத்து மருத்துவர்களின் அறிவுரைப்படி செந்தில் பாலாஜிக்கு பைபாஸ் இதய அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. சிகிச்சைக்கு பின்னர் சென்னை புழல் மத்திய சிறையில் நீதிமன்ற காவலுக்கு கொண்டு செல்லப்பட்டார். இந்த கைது நடவடிக்கைக்கு பின்னர் இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி நீடித்து வந்தார். அவர் பொறுப்பு வகித்த மின்சாரத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கும் மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துச்சாமிக்கும் பிரித்து கொடுக்கப்பட்டது. இதற்கிடையே செந்தில் பாலாஜி ஜாமீன் பெற முயற்சித்தார். அவரது ஜாமீன் மனு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நிராகரிக்கப்பட்டது. இதனையடுத்து அவர் உயர் நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செய்ததும் நிராகரிக்கப்பட்டது. இரண்டாவது முறையாக உயர் நீதிமன்றத்தை அவர் ஜாமீனுக்கு அணுகிய போது நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் ஒரு அரசு ஊழியரை 48 மணி நேரம் சிறையில் வைத்திருந்தாலே உடனடியாக பணியிடை நீக்கம் செய்யப்படுகிறார். ஆனால் குற்ற வழக்கில் செந்தில் பாலாஜி 243 நாட்களுக்கு மேலாக சிறையில் இருக்கிறார். அவர் எந்த அடிப்படையில் இலாக்கா இல்லாத அமைச்சராக பதவியில் இருக்கிறார் என்று கேள்வி எழுப்பினார். அதோடு பிப்ரவரி 14ஆம் நாள் இந்த வழக்கு விசாரணைக்கு தள்ளி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் செந்தில் பாலாஜி தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனை தமிழக அரசு ஏற்றுக்கொண்டு ஆளுநருக்கு பரிந்துரைத்ததாகவும் ஆளுநரும் அவருடைய ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. ஊழல் போன்ற பொதுநலனுக்கு எதிராக கொடிய குற்றங்களில் ஈடுபடுபவர்களை நீதிமன்றங்கள் கடுமையாக தண்டிக்க வேண்டும். செந்தில் பாலாஜி போன்றவர்கள் அண்ணா திமுக அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தபோது ஊழல் குற்றத்தில் கொடிகட்டி பறந்தவர், ஊழலில் உச்சம் தொட்டவர் என்று இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அன்றைக்கு கடுமையாக சாடினார். அப்படிப்பட்ட ஊழல் திலகமாக திகழ்ந்த செந்தில் பாலாஜியை திமுக கட்சிக்குள் அனுமதித்ததே அவலம். அதற்கு பிறகு அவரை திமுக அமைச்சரவையில் அமைச்சராக்கியது அவலத்திலும் அப்பேரவலம். இந்த நிலையில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்ட போதே அவரை அமைச்சரவையில் இருந்து ஸ்டாலின் நீக்கியிருக்க வேண்டும். அதை செய்யவில்லை. மாறாக 240 நாட்களுக்கு மேலாக சிறையில் இருந்து வரும் அவரை அமைச்சராக தொடர அனுமதித்திருக்கிறார். அது பெரும் குற்றம். எனவே இன்றைக்கு நீதிமன்றம் எழுப்பிய கேள்வி நியாயமானது. அந்த கேள்விக்கு விடையாக செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்தது சரியானது என்று அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள். ஊழல் கடுமையான குற்றம். ஊழல்வாதிகள் கொடும் குற்றவாளிகளாக கருதப்பட வேண்டும். நீதிமன்றங்கள் ஊழல்வாதிகளுக்கு எதிராக தீவிரமாக செயல்பட வேண்டும். நாம் இன்றைக்கு எதிர்பார்ப்பதெல்லாம் நீதிமன்றங்கள் திமுகவின் ஊழலுக்கு எதிராக மட்டுமே சாட்டையை சுழற்றுகின்றன என்கிற என்ன போக்கு மக்கள் மத்தியில் வந்துவிடக் கூடாது என்பதே. கடந்த அண்ணா திமுக அமைச்சரவையில் இருந்தவர்களும் கோடி கோடியாக கொள்ளையடித்திருக்கிறார்கள் என்பது உண்மையிலும் உண்மை. அவர்களுக்கு எதிராகவும் அமலாக்கத்துறையும் செயல்பட வேண்டும், நீதிமன்றங்களும் செயல்பட வேண்டும் என மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். பாஜகவினுடைய ஊழல் பொதுவெளியில் அம்பலப்படுத்தப்பட வேண்டும். நீதிமன்றங்கள் அதற்கு எதிராகவும் சாட்டையை சுழற்ற வேண்டும் என்று தமிழர்கள் விரும்புகிறார்கள். அந்த வகையில் ஊழல்வாதியான செந்தில் பாலாஜியின் ராஜினாமா மிகச் சரியானதே என்று கருதப்படுகிறது. ஊழல்வாதிகளுக்கு இது ஒரு பாடமாக அமையட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை தீ பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.